போன வீடியோவில் எர்டிகா விஎக்ஸி வேரியண்ட் வந்து நீங்கள் ஏன் வாங்கணும், அதனால வந்து உங்களுக்கு டபுள் ஜிஎஸ்டி பெனிஃபிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட்டில் வந்து ஒரு 7 சீட்டர் கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த வீடியோவோட எண்டில் நாம் ஷோரூமில் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டெமோ கார் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம்ல. அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு ஒன்லி 140 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கெல்லாம் டெமோ கார் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. குமார். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எர்டிகா விஎக்ஸி எடுத்திருக்காரு. ஸோ அந்த எர்டிகா விஎக்ஸியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்டிகா விஎக்ஸியை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்டு எர்டிகா வாங்கணுன்னு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. எர்டிகாவில் மொத்தம் வந்து 5 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒயிட்டு, சில்வரு, பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் கூட இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வேரியண்ட்டு. வாங்க காரோட டீட்டெயிலை ஃபுல்லாக பார்ப்போம் ஓவர்வியூவாக. ஃப்ரண்ட் சைடு கிரில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்துடுது. ஹெட்லேம்ப் பார்த்திங்கன்னா நமக்கு ஹோலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் வித் நமக்கு சைடு இண்டிகேட்டர் லைட்டும் வந்துடுது. இந்த விஎக்ஸி வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாக் லேம்ப் வராது, டம்மி மட்டும்தான் வரும். நம்ம வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸு. இது வந்து 15 இன்ச் ஸ்டீல் வீல். நமக்கு அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா ZXi அண்ட் ZXi ப்ளஸில் தான் நமக்கு வரும். இது வந்து ஒரு டீசெண்டான வீல் பேஸ் தான் நமக்கு 15 இன்ச்ன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஸ்டோன் பிராண்டோட நமக்கு டயர் தான் வந்து போட்டிருக்காங்க இந்த காருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடியோட கலருக்கே வந்து ஓஆர்விஎம் வந்துடுது. ப்ளஸ் சைடு இண்டிகேட்டரும் நமக்கு சைடு இண்டிகேட்டர் லைட்டோட வந்துடுது. இது வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் கிடையாது. விஎக்ஸையில் வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் வராது. பட் உங்களுக்கு எல்லா ZXiலையும் ZXi ப்ளஸ்லேயும் வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் எப்படி வந்து இந்த மிரரை அன்ஃபோல்ட் பண்ணணும்னா நமக்கு கார் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகும். திரும்பியும் வந்து இது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அன்ஃபோல்ட் ஆயிரும். ஸோ இன்டீரியர் நம்ம அடுத்து வருவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலருக்கே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டனா வந்துடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு நல்லாவே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஒரு 140 to 150 mm கிட்ட வருது. ஸோ நமக்கு 2024 2025 இனிஷியல் மாடலோட இந்த காரோட லென்த்து கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்கும். இதோட லென்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா 4395 mm வருது. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1690 mm வருது. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தி மாரி தான் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஸ்பாய்லரு. ஸோ உங்களுக்கு 2024 2025 பிகினிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்க மாட்டான். உங்களுக்கு 2025 ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா 6 ஏர்பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்த கார்லலாம். ஸோ 6 ஏர்பேக் ரிலீஸ் பண்ணும்போது சில இன்டீரியர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாய்லரும் வந்து அடிஷ்னலாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர்னால உங்களுக்கு வந்து டோட்டல் லென்த்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 10 to 15 mm தான் வந்து ஜாஸ்தி எக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. காரோட விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 1755 mm வரும். அப்புறம் இந்த ஸ்பாய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சர் லைட்டும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த விஎக்ஸி மாடலில் வந்து உங்களுக்கு வந்து பேக் வைப்பர் வராது. பட் ZXi அண்ட் ZXi ப்ளஸில் வந்து உங்களுக்கு பேக் வைப்பர் வரும். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சென்சார் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் 2 சென்சார் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 45 லிட்டர் வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். இன்ஜினை பொறுத்தவரையும் மாருதி சுசுகி எர்டிகாவில் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே இன்ஜின் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜினு. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ பவரை பொறுத்தவரையும் ஒரு 102 PS-ம், டார்க்கை பொறுத்தவரையும் ஒரு 136 Nm ப்ரொடியூஸ் பண்ணும்.
இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் அண்ட் பவர்னே நான் சொல்லுவேன். ஹில் ஸ்டேஷனெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே ஏறும். நீங்கள் ஒரு 7 பேர் போனாலும் நம்ம ரொம்ப ஸ்மூத்தாகவே ஏறும். இன்ஜின் ரூமும் ரொம்ப கசகசன்னு ஒயரிங் கனெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க இன்டீரியர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கீ. அதில் வந்து உங்களுக்கு லாக் அன்லாக் பட்டன் இந்த 2 பட்டன் தான் வரும். எல்எக்ஸி அண்ட் விஎக்ஸி 2 வேரியண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இந்தமாரி கீ தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு ZXi அண்ட் ZXi ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கீ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கசகசன நிறைய பட்டன் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பட்டன் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு லைக் மோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் அப்புறம் எஃப்எம் ரேடியோ அப்புறம் அந்தமாரி நிறைய மோடெல்லாம் வந்து நீங்கள் ஆடியோ சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கேயே வந்து பட்டன் கொடுத்துட்றாங்க. மியூட் பட்டன் அப்புறம் சாங் நெக்ஸ்ட் அப்புறம் ப்ரீவியஸ் சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பட்டன் இங்கேயே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ், ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் கால் அட்டெண்ட் கட் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு ZXi அண்ட் ZXi ப்ளஸில். பட் உங்களுக்கு LXi அண்ட் VXiயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வராது. LXiயில் உங்களுக்கு இந்த ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸும் வராது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரையும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நான் சொல்லுவேன். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்மும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் நம்ம போகிறோன்ற ஸ்பீடோமீட்டரும் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரோல் இண்டிகேட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எர்டிகா VXi அண்ட் LXiல நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அனலாக்கில் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு ரிசர்வ் லைட் எரிஞ்சால் தான் நமக்கு ரிசர்வில் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அந்தமாரி எல்லாம் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே டிஜிட்டலில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்சு, அதுக்கப்புறம் இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். இந்த VXi மிடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. பட் 2024 2025 பிகினிங் மாடல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரியர் ஏசி. ஸோ உங்களுக்கு பழைய மாடல் எர்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வந்து இங்கே மேலே இருக்கும் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 6 ஏர் பேக் வரனால உங்களுக்கு இங்கே வந்து ஏசி விண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேர்ட் ரோ சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஏசி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பின்னாடி போகும்போது காட்டுறேன். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியர் ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ஏசியை பின்னாடி வந்து வேணான்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஏசி வந்து பின்னாடி வேணும்னா இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே ஏசி அங்கே ஆன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஏசி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவுக்கு நம்ம போவோம். செகண்ட் ரோ உள்ளே ஏறுறதுக்கும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லெக் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் பார்த்தாவே தெரியும், நமக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்பேஸு. நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் விட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் தேர்ட் ரோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டீசெண்டாகவே ஸ்பேஸ் கிடைக்கும். செகண்ட் ரோ ஏசி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் வரும். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அந்தமாரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பழைய எர்டிகாவில் வந்து இங்கே இருக்கும் ஏசி. பட் ரூஃப் டாப் ஏசியை தூக்கிட்டு உங்களுக்கு இந்தமாரி ஏசி கொடுத்துட்டாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. இந்த ரிமோட் எதுக்குன்னா நீங்கள் ஆடியோ சிஸ்டத்தை வந்து நீங்கள் இந்த ரிமோட் மூலயமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேர்ட் ரோ இந்த செகண்ட் ரோவில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க டிரைவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களே ரிமோட் மூலயமா வந்து சாங்கை சேஞ்ச் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். விச் இஸ் குட் என்னை பொறுத்த வரையும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ வந்து பார்த்துடலாம். தேர்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறது எந்த சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த லிவரை புல் பண்ணிவிட்டு சீட்டை வந்து முன்னாடி தள்ளிட்டு நம்ம உள்ளே போய் உட்காரலாம். தேர்ட் ரோவில் லெக் ரூம்னு பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் இருக்கும்.
பட் உங்களுக்கு செகண்ட் ரோவில் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். கொஞ்சம் இந்த சீட்டை வந்து செகண்ட் ரோ சீட்டை வந்து முன்னாடி தள்ளினாங்கன்னா நமக்கு தேர்ட் ரோவில் வந்து ரொம்ப டீசெண்டாகவே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோவும் வந்து உங்களுக்கு சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி கொடுத்துருக்கான். லைக் உங்களுக்கு இந்த பொசிஷனில் ஒன்று, இன்னொன்று உங்களுக்கு இந்த பொசிஷனில் ஒன்று. ஸோ உங்களுக்கு சீட்டை வந்து தேர்ட் ரோவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி தான் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியர் ஏசி கண்ட்ரோல் நான் சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். தேர்ட் ரோவில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஏசி வெண்ட் கண்ட்ரோல் கொடுத்துடலாம். பட் இது எனக்கு என்னவோ வந்து ஒரு டிசப்பாயிண்டடான ஒரு ஃபியூச்சர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏசி வெண்ட் இருக்கும், அந்த சைடு வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த ஏசி எல்லாமே இங்கே தான் போகும். பட் அங்கே போகுமான்னு எனக்கு டவுட்டு தான். பட் ஸ்டில் ஓகே தான். ஏன்னா நம்ம எல்லா நேரமும் வந்து 7 பேர் போக போகிறதில்ல, ஒரு 7 சீட்டர் கார் எடுத்துட்டோம்னா. ஸோ அதனால் இது ஒரு ஓகே ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வாங்க பூட் ஸ்பேஸ் போய் பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 200 to 300 லிட்டர் பூட் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்கான். இது கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாரி கொடுத்துருக்கான். ஸோ இங்கே ஏதாவது நீங்கள் ஒரு திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டெப்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காருக்கு கீழே இருக்கும். நமக்கு ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுறதுக்கு டூல்ஸ் எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துட்றாங்க. விச் இஸ் குட்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நிறைய காரில் வந்து ஸ்டெப்னி வேறு வர்றது இல்லையா. உங்களுக்கு சிஎன்ஜி வேரியண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து இவ்வளோலாம் கிடைக்காது. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜியே வந்துடும். உங்களுக்கு இவ்வளோ தான் ஒரு 100 to ஒரு 150 ml 150 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எர்டிகா விஎக்ஸே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு 9,85,000 சம்வேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 11.5லேருந்து 11.7 வரையும் வந்து நமக்கு ஷோரூம் டு ஷோரூம் வந்து வேரி ஆகுது. இதுவே வந்து இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னல் வாரண்ட்டி வேணான்னா தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸு. அடிஷ்னல் வாரண்ட்டி வேணும்னா உங்களுக்கு நியர் டு 12 lakh கிட்ட வந்து நமக்கு வருது. ஸோ நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஏன் வந்து நீங்கள் மார்ச்சுக்குள்ளே வாங்கணுன்னா நமக்கு ஆன்ரோட் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9.85 இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து மாருதி சுசுக்கி வந்து ஒரு 15 to 20K வந்து மார்ச் எண்டில் இல்லை மார்ச்சுக்கு அப்புறம் வந்து நமக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணான்னா உங்களுக்கு 10 lakh மேலே போயிடும். ஸோ 10 lakh மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்ரோட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் ஆகும். எதுக்காக ஆன்ரோட் ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகுதுன்னா ரோட் டேக்ஸு இப்போ வந்து 10 lakh இருக்கிறனால 13% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வந்து 10 lakh மேலே போயிடுச்சுன்னா 18% ரோட் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ 18% போட்டாங்கன்னா உங்களுக்கு நியர் டு 15 to 16K வந்து நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுறதா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் டிசிஎஸும் ஒரு 10,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 1% ஃப்ரம் தி எக்ஸோரூம் ப்ரைஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம ஒரு கிளியராக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எதுக்காக நீங்கள் வந்து மார்ச்சுக்குள்ளே வந்து எர்டிகா கார் நீங்கள் எடுக்கணும்னா, எஸ்பெஷலி இந்த விஎக்ஸி வேரியண்ட் நான் சொல்கிறேன், எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பெட்ரோல் வேரியண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். நீங்கள் வந்து சிஎன்ஜி போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல், ஏன்னா அது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸே வந்து 10,80,000 மேலே தான் வந்து போகுது. ஸோ அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு இந்த ரோட் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அதில் கிடைக்காது. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து எர்டிகா வாங்கணும்னு நம்ம பிளானில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ, பை.